தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட இணைச் செயலாளர் திவ்யா முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் பிரபு கோரிக்கை விளக்கவுரை ஆற்றினார். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு டிஎன்ஆர்ஓஏ மாவட்ட செயலாளர் விக்டர் சுரேஷ், டிஎன்ஜிஇஏ மாவட்ட இணைச் செயலாளர் தாமோதரன், டிஎன்எஸ்ஓயு முன்னாள் மாநில செயலாளர் ஹரி ஆகியோர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாநில செயலாளர் பேபி நிறைவுரை வழங்கினார். மாவட்ட பொருளாளர் ராமராஜன் நன்றியுரை ஆற்றினார். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 50க்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமான களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும், மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்கவும், உதவி இயக்குனர், கூடுதல் இயக்குனரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குனர், இணை இயக்குனர், நிர்வாகம் இயக்குனர் ஆகியோருக்கு மாற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணிச்சுமையை சுமத்துவதையும், நியாயமான தள்ளுபடிகளுக்கு ஆய்வு என்கிற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதையும் கைவிட வேண்டும். தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியினை பெற்று தகுதியுள்ள நில அளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் எனவும், சிறப்பு திட்டங்களில் நில எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் நில அளவை பணியாளர்கள் பதவி உயர்வு வழங்கிவிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் அரசாணை எண் 10ஐ கடைபிடிக்கவும், பொது மாறுதல் நடைமுறையை நில அளவை பதிவேடுகள் துறையில் மாற்றி அமைத்திட எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். நில அளவு பதிவேடுகள் துறையில் மிக முக்கியமாக அடிப்படை பணியாக உள்ள புல உதவியாளர்கள் பணியிடங்களை தனியார் முகமையின் மூலம் அத்துக்கூலிக்கு நியமனம் செய்வதை விட்டு காலமுறை ஊதியத்தில் பணியில் அமர்த்திட செய்திடவும் வேண்டும். ஆய்வாளர், துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் வெல்லும் வெல்லும் வெல்லும். அதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருப்போம். என்னன்னாக்கா இப்போ நம்முடைய போராட்டம் பாடுபடுறதுலாம்